அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம தினமும் பார்க்குற ராசி சக்கரத்தில் மூன்றாவதாக வரும் ராசி தான் மிதுனம் ராசி. ரொம்ப ரொம்ப அருமையான ராசி மிதுனம் ராசி. இந்த மிதுன ராசி நண்பர்கள் பார்த்தீங்களா, சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமான மற்றும் சமூகத்தில் பிரபலமான நபர்களாக இருக்குவாங்க. இவங்க மிகவும் இனிமையாக பேசுவாங்க. மேலுமே எந்த சூழ்நிலையிலுமே எளிதில் சமாளிக்கும் திறன் கொண்டவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். தைரியம் அதிகமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் அப்படின்னா மிதுனம் ராசி நண்பர்கள். புதன் பகவானை அதிபதியாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு எந்த ஒரு விஷயத்துமே அதிகம் சிந்திப்பாங்க. முடிவெடுத்ததுக்கு அப்புறமும் கூட சிந்திக்கக்கூடிய நண்பர்கள் தான் இவங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களோட ராசி அடையாளத்தை போலவே இருவகையான குணங்கள் முகங்களோட இருக்கக்கூடியவங்க இவங்க அப்படின்னு சொல்லலாம். மிகவுமே விவேகமாகவும் அனுபவசாலியாகவும் இருப்பாங்க. தன்னம்பிக்கையும் கட்டுப்பாடும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய ராசி பற்றிங்களா, காற்று ராசி. இதனோட ராசி அடையாளம் இரட்டையர்கள் அப்படிங்கிறது அல்ல. இவங்களோட இயல்பும் இரட்டைத்தனமாகவே இருக்கும். இவங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே முடிவெடுக்கும் முன்னாடி 100 முறை யோசிப்பாங்க. அதே போல தாங்க செஞ்சு முடித்த பிறகும் தொடர்பாகவும் பல முறை தான் செஞ்சது சரியா தவறா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்கள். ஒரு மனிதருக்கு நுண்ணறிவு, புத்தி கூர்மை, முடிவெடுக்கும் திறன்கள், திறமைகள் என பலவற்றையுமே தரக்கூடியவர் தான் புதன் பகவான். இவர் ஆளக்கூடிய ராசி தான் மிதுனம் ராசினர். இயல்பையிலேயே எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. இவங்க பார்க்க விளையாட்டுத்தனமாக இருந்தால் கூட செயலில் பார்த்தீங்கன்னா கண்ணும் கருத்துமாக இருக்கக்கூடிய நண்பர்கள் தான் நம்மளுடைய மிதுனம் ராசியில் பிறந்தவங்க. மிகவும் இனிமையாக மற்றவங்ககிட்ட பேசுவாங்க. அதனால் சமூகத்தில் பிறரால் அதிகமாக விரும்பப்படக்கூடிய நபர்களாக நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்கள் இருக்கக்கூடிய நண்பர்களே சொல்லலாம். இவ்வளவு அற்புதங்கள் படைத்த நம்மளுடைய மிதுனம் ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த ஆடி மாதத்தில் அவங்களுக்கு எப்படிப்பட்ட கிரகங்கள் மாற்றம் ஆகியிருக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்க எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்க வேணும், அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா தகவல்களுமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதமானது தொடங்க போகுது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் இந்த அற்புதமான ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நம்ம விரிவாக பார்க்கலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம். இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல பலன்களும், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் ஏற்படும். இந்த ஆடி மாதம் முடிந்து தற்போது ஆடி மாதமானது பிறக்க போகிறது. இந்த ஆடி மாதம் மிதுன ராசிக்கார நண்பர்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு? இந்த ஆடி மாதம் பார்த்திங்களா அம்மனுக்குரிய ஒரு மாதமாகும். ஆடி திருவிழா, குலதெய்வ வழிபாடு, நல்ல காரியங்கள், உணவு தானமாக கொடுப்பது, அனைத்து கோவில்களோட திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படும். சூரியனின் நகர்வை வைத்தே ஒவ்வொரு மாதமுமே கணிக்கப்படுகிறது. சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரும் மாதமே இந்த அற்புதமான ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பானதாகும். இந்த ஆடி மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் நல்ல பலன்கள், மேன்மைகள், கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து நாம் விரிவாக பார்க்கலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே ஜெயம் ஏற்படும். பகைவர்களோட தொல்லையானது இந்த காலகட்டத்தில் நீங்க போகுது. வழக்குகளில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே சரியாகும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கானது உங்களுக்கு உயர வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் உண்டாகும். தொழிலில் பார்த்திங்களா நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விரைய செலவுகள் அனைத்துமே சரியாகும். செலவாக இருந்த காலகட்டங்கள் அனைத்துமே நீங்கி பணவரவு அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இந்த ஆடி மாதமானது அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் பரிபூரணமாக நீங்கும். வண்டி வாகனம் தொடர்பான விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கை உங்களுக்கு தேவை. இல்லை அப்படின்னா பிரச்சனைகளில் மாற்றம் அபாயம் உள்ளது. செல்ஃபோனில் பேசிக்கொண்டே வாகனம் ஓட்டுவதை முக்கியமாக தவிர்க்க வேணும். அது மட்டும் இல்லாமல் சனி பார்த்தீங்கன்னா வக்கரத்தில் இருக்கிறதுனால மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு காலமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி மண்ணெல்லாம் பொன்னாகும் ஒரு அற்புதமான ஒரு காலமும் உங்களுக்கு காத்திருக்கு. மண் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பணவரவானது உண்டாகும்.
வீடு, நிலம், கனிமம் தொடர்பான துறைகளில் இருக்கிறவங்களுக்கு யோகமான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும். ஜாக்பெட் அடிக்கும் ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். திடீர் பயணங்கள் அனுகூலத்தை தருங்க. தொடர்ச்சியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாமே படிப்படியாக நீங்க ஆரம்பிக்கும். மேல் அதிகாரிகளோட ஆதரவானது இந்த டைமில் கிடைக்க உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில விஷயத்தில் மட்டும் நம்மளுடைய மிதுன ராசிக்கார நண்பர்கள் இந்த டைமில் கவனமாக இருக்க வேணும். என்னென்ன விஷயத்தில்? சூரியன் பார்த்திங்களா புதன் சேர்க்கை இருக்கிறதுனால வாக்குகள் பேச்சில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. கோபமாக பேசுவது, கெட்ட வார்த்தை பேசினால் பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்காரர் பார்த்திங்களா பெற்றோர் குழந்தைகிட்ட கோபமாக பேசுவதை முக்கியமாக தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்லாமல் கிரெடிட் கார்டு, பணம் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனை, கோர்ட்டு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நீங்கக்கூடிய ஒரு மாதமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மிதுன ராசி நண்பர்களுக்கு உங்களை எதிரியாக நினைத்தவங்க கூட இனி உங்ககிட்ட இணக்கமாகவும் நட்பாகவும் பழகுவாங்க. சந்தோஷமான ஒரு காலகட்டமாகவும் உங்களுக்கு இருக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் அனைத்துமே இந்த காலகட்டத்தில் படிப்படியாக தீரும். பெரிய மனிதர்களை சந்திக்கும் யோகமானது உங்களுக்கு உண்டாகும். தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும் ஒரு அற்புதமான காலகட்டமாகவும் உங்களுக்கு இந்த மாதம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ராகு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால திடீர் ஜாக்பெட்டுகள் உண்டாகும். பண வரவுக்கான உத்தரவாதமானது கிடைக்கும். வேற்று மொழி பேசுவங்களால் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும். கடல் கடந்து வரக்கூடிய வேலை, வியாபாரம், பயணம் தொடர்பான வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது ரொம்பவும் நல்லது. முன்னேற்றம் மிகுந்த காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்குமே காது, மூக்கு, தொண்டை, மயக்கம், வெர்டிகோ போன்ற பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து சிவன் வழிபாடு அற்புதத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். சிவ மந்திரங்களை தினந்தோறுமே நீங்கள் சொல்வது ரொம்பவும் நல்லது. அது மட்டும் இல்லாமல் இப்படி செய்வதனால உங்களுக்கு எடுத்த காரியங்கள் எல்லாமே நன்மைகள் ஏற்படுத்தும் ஒரு வகையில் இந்த மாதம் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி ஆரோக்கியத்தில் முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்தினால் இந்த மாதமானது உங்களுக்கு யோகமான மாதமாக அமைய வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கார நண்பர்களை பார்த்திங்களா எப்போதுமே மகிழ்ச்சியாகவும் எப்போதுமே வெற்றியாக அமையும். சில பரிகாரங்களை நீங்கள் செய்யலாங்க. பொதுவாகவே மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவான் மற்றும் சனி பகவானோட பெயர்ச்சியால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்துமே நீக்க பரிகாரங்கள் செய்யலாம். இந்த பரிகாரங்கள் மற்றும் குலதெய்வ வழிபாடு, நவகிரக சாந்தி ஹோமம் மற்றும் கோவில்களுக்கு நீங்கள் சென்று வழிபடுவது இவை அனைத்துமே உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். மிதுன ராசிக்காரர்கள் அன்பர்கள் பொறுத்த வரைக்குமே தங்களோட வாழ்நாள் முழுவதுமே நன்மையான பலன்களையும் அதிர்ஷ்டங்கள் மற்றும் யோகங்கள் போன்றவற்றை எல்லாமே பெறுவதற்கு மிதுன ராசியினர் நாயகனான புதன் பகவானை புதன்கிழமைகள் தோறுமே நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வழிபட வேண்டும். அதுக்கப்புறம் புதன் பகவானின் அம்சம் நிறைந்த பெருமாளையும் வணங்கி வர்றது ரொம்பவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வருடத்திற்கு ஒரு முறையாவது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வழிபடுறதுனாலையும் உங்களுக்கு ஏற்பட இருக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கும். அதே மாதிரி பிறருக்கு நீங்கள் பணத்தை தர விரும்ப வேண்டி இருந்தால் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கியமாக தவிர்க்க வேண்டும். புதன்கிழமைகளில் இளம் பச்சை நிற ஆடைகளை நீங்கள் அணிந்து கொள்வது ரொம்பவும் சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் பணம் சம்பந்தமான விஷயங்களில் மிகுந்த யோகங்கள் உண்டாகுங்க. அதே மாதிரி தரமான தங்கத்தால் செய்யப்பட்ட ஏதேனும் ஒரு நகையை நீங்கள் அணிந்து கொள்வது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. வெள்ளியில் மரகத கல் பதித்த மோதிரத்தை வலது கை மோதிர விரலில் அணிந்து கொள்வது ரொம்பவும் சிறப்புங்க. அதே மாதிரி விலங்குகளோட தோல் கொண்டு செய்யப்பட்ட பெல்ட்டு, ப்ரஷ்ஷு போன்றவைகள் எல்லாமே நீங்கள் உபயோகப்படுத்துறத முக்கியமாக தவிர்க்கிறதுனால உங்களுக்கு இருக்கும் தோஷங்கள் அனைத்துமே நீங்கள் எப்போதுமே வாழ்வில் பல அற்புதங்கள் ஏற்படுறத உங்களால் காண முடியும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் மிதுன ராசி நண்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமைஞ்சிருக்கு, சாதகமாக பலன்கள் அமைஞ்சிருக்கா, பாதகமாக அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஓரளவுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் தான் காத்திருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். அதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே, குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, அதே மாதிரி உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, உடனடியாக தீர்வு சொல்லப்படும். டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையம் நம்பர் கொடுத்துருக்கோம், வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். நீங்கள் கால் பண்ணி தாராளமாக கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்.
அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்டு அல்லது ரிலேஷன் யாராவது மிதுன ராசிக்கார நண்பர்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகட்டும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் உங்களோட ராசி என்ன, நட்சத்திரங்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தோட பேர் என்ன அப்படிங்கிறத எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அனுபவங்களையும் எங்கள் கூட கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஆல் வியூஸ், தேங்க்யூ.